இந்த பிறந்தநாள் அரசியல் தலைவராக அவர் கொண்டாடக்கூடிய இந்த பிறந்தநாள் வந்து உச்சபட்சமான ஒரு பிறந்தநாளாகவும் பெரும் விழாவாகவும் கொண்டாடுவதற்கு தமிழ்நாடை தாண்டி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்களால் முன்னெடுக்கப்படுகிறது. வந்து திமுகவை களத்தில் இறங்கி முடிப்பது தான் அவருடைய பிறந்தநாள் ரெசல்யூஷன். சேப்பாக்கத்தில் ஸ்டேடியத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய சிவரில் விஜயோடைய பிறந்தநாளுக்காக 4 போஸ்டர் தான் ஓட்டினாங்க. 4 போஸ்ட்டை பார்த்து திமுககாரன் கழிஞ்சுட்டான். விஜயோடைய ஃபோட்டோ வந்ததுக்கே இவ்வளோ கழிகிறாங்கன்னா விஜய் அவர் களத்துக்கு வருவார் தெரிஞ்சால் எவ்வளோ கழிவாங்க. ஒரே வருஷத்துக்குள்ள 70 ஆண்டு 50 ஆண்டு கட்சிக்கு நிகராக வந்துருச்சு அந்த கட்சி. எவ்வளோ பெரிய மாறுதல் ஏற்படுத்திருக்கு உங்களுக்கு தெரியுதா? அதில் எத்தனை பேர் விஜயை சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இத்தனை ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நடிகம் பின்னாடி போகாதான்னு ஒரு ஆள் அங்கே மீட்டிங் போட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. அன்புமணி கரெக்டுங்களா? அதே நடிகனை தேடி உன் பொண்ணு ஏன் போச்சுன்னு கேட்டால் பதில் சொல்ல முடியுமா? ஒரு புள்ளியில் வந்து அண்ணன் சீமானுக்கு ஒரு வாய்ப்பு, சில விஷயங்களை மறுதளித்து விட்டுட்டு நீங்கள் விஜய் அவர்களோடு சேர்ந்து இந்த எலெக்ஷனை சந்திக்கிறேன், பயணம் பண்ணுவோம், நம்ம இந்த ஆட்சி அதிகாரத்தில் உங்களை தூக்கி எறியணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்தீங்கன்னாக்கா அது உங்களுக்கு ப்ளஸ். இங்கே இருக்கக்கூடிய எல்லா வளத்தையும் வைத்துக்கொண்டு எந்த மேம்பாடும் பெறாமல் இங்கே இருக்க வளங்களை வைத்து லாபத்தை ஈட்டி அதன் மூலமாக மக்களுக்கு நீ காசு கொடுக்காம கடனை வாங்கி காசை கொடுத்து என் மக்கள் மீது வரிச்சுமையை கூட்டிருக்கியா குறைச்சிருக்கியா? இது முட்டாள்தனமா கையாலாகாத்தனமா? ஆட்சி செய்ய துப்பு தெரியாது, அதிகாரம் செய்வதற்கு உங்களுக்கு வந்து என்னன்னு தெரியாது. கடைசி வரைக்கும் வெத்து பெருமை பேசிட்டு 200 தாண்டுவோம் எழுதி வச்சு தாண்டிக்க, அதான் செய்ய போகிற நீ. இந்த 2026 எலெக்ஷனில் 200 எழுதி வச்சு திமுககாரன் கிட்ட தாண்டி விளையாட போகிற. ஏன்னா உனக்கு எல்லாமே 200 தான். இது மாதிரியான பல அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு காங்கிரஸ் கட்சியிலிருந்து ராவுத் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வணக்கண்ணா சார். தமிழக வெற்றி கழகம் செயல்பாடு 2ஆம் ஆண்டு தொடக்க நிகழ்வு இப்போ அடுத்து அரசியல் நெருக்கமாக போயிட்டுருக்கு, தேர்தல் நோக்கி போயிட்டுருக்கு. பல கட்சிகள் மாநாடுகள்லாம் போட்டிருக்காங்க. இப்போது விஜய் அவர்கள் சேப்பாக்கம் தொகுதியில் தான் போட்டியிடுவார் அப்படின்ற மாதிரி சிலர் பேசுகிறதெல்லாம் பார்க்க முடியுது. உதயநிதிக்கு எதிராக விஜய் அவர்கள் சேப்பாக்கத்திலேயே களமிறங்குறாரா? சேப்பாக்கத்தில் ஸ்டேடியத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய சிவரில் விஜயோடைய பிறந்தநாளுக்காக 4 போஸ்டர் தான் ஓட்டினாங்க. 4 போஸ்ட்டை பார்த்து திமுககாரன் கழிஞ்சிட்டான். தெரியுமா உங்களுக்கு? எவ்வளோ டர்னா, எங்கே விஜய் அவர்களுடைய போஸ்ட்டு வந்து அதுக்கப்புறம் யங்ஸ்டர்ஸ்லாம் அந்த பக்கம் மாறியது வேறு மாதிரி ஆகி சின்னவருக்கு வந்து தலைவலி ஆயிருமோன்ட்டு 114வது வார்டில் போயிட்டு அவருக்காக ஒட்டப்பட்ட அந்த போஸ்ட் எல்லாத்தையும் ஃப்ளெக்ஸ் அடிப்பாங்க இல்லையா, அந்த பிளாஸ்டிக் மெட்டீரியலில் தான் ஒட்டியிருக்காங்க பேஸ்ட்டு போட்டு. அது எல்லாத்தையும் கிழிச்சு திமுககாரன் போட்டு ஒரு கவுன்சிலர் தலைமையில் போட்டு அதுக்கப்புறம் இப்போ தாவேக்கா சார்பில் அதை கம்ப்ளைண்ட்டாக ரைஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டேஷனில். அப்போது விஜயோடைய ஃபோட்டோ வந்ததுக்கே இவ்வளோ கழிகிறாங்கன்னா விஜய் அவர் களத்துக்கு வருவார் தெரிஞ்சால் எவ்வளோ கழிவாங்க? நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். அரசியலில் உங்களால் வந்து யார் வந்து நின்றாலும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். என் மக்கள் என்னை நேசிக்கிறான், நான் அந்த மக்களுக்காக இவ்வளோ தொண்டு செய்திருக்கிறேன், நான் எப்போதுமே தோக்க மாட்டேன் அப்படின்ட்டு இந்த சமூகத்திற்குள்ளே ஒரு போஸ்டர் ஒட்டுவதற்கு அனுமதி கொடுக்காமல் நீங்கள் ஒரு வேலை செய்றீங்கனாக்கா ஆட்சி அதிகாரம் காலங்காலமாக நின்றுமா? இதுக்கு தானே 10 வருஷம் கூப்பில் கிடந்தீங்க. எதுக்கு திமுக 10 வருஷம்? இந்த தலகணம், இந்த திமிருத்தனம், இந்த ரவுடிசம், இந்த மாதிரி பண்ணுறதுக்கான விஷயத்தை தான் மக்கள் வெறுத்து போய் உங்களை ஒதுக்கி வச்சுருந்தாங்க. சாதாரண ஒரு போஸ்ட்டுக்கு நீங்கள் இவங்க பண்ணுற பெரிய தப்பு என்ன தெரியுங்களா? நீ 4 போஸ்ட்டை கிழிச்சுன்னா அவன் 4000 போஸ்ட் அடிப்பான். புரியுதுங்களா? இப்போ நீ வந்து 4 போஸ்ட்டு கிழிச்சிருக்கான், 4000 போஸ்ட் அடித்து அங்கங்கே ஒட்டுவான். நீ திரும்ப கிழிக்க அவன் ஒட்டி உன்னை கிழிக்க வச்சுட்டே கிடப்பான். நீ கடைசி வரைக்கும் கிழிச்சிக்கிட்டு தாண்டா உட்காந்துருக்கணும். அதை தாண்டி உன்னால் ஒன்றும் செய்ய முடியாதுன்றதை சொல்லாமல் செய்வாங்க பசங்க. அப்போது இதை புரிஞ்சிக்காமல் நீங்கள் இது என்ன செய்கிறீங்கன்னா உதயநிதிக்கு எதாவது நல்லது செய்கிற மாதிரியும் இந்த வேலையை செஞ்சு விட்டு உதயநிதிக்கு பெரிய தலைவலி ஏற்படுத்தி விடுறீங்க. பசங்க இப்போ சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்களா? 4 போஸ்ட்டு கிழிச்சிருக்கிற 4000 போஸ்ட்டுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறானுங்க. அவன் எப்போ வரைக்கும் ஒட்டுவான்னு நினைக்கிறீங்க? எலெக்ஷன் வரைக்கும் ஒட்டுவான். விஜய் பிறந்தநாள் அன்னைக்கு மட்டும் கொண்டாட்டு போகிறதுக்கு உதயநிதி பிறந்தநாள் கிடையாது. புரியுதுங்களா? கோடான கோடி நபர்களை வந்து தூக்கி கொண்டாடிக்கிட்டு இருக்கான பொழுது இந்த பிறந்தநாள் அரசியல் தலைவராக அவர் கொண்டாடக்கூடிய இந்த பிறந்தநாள் வந்து உச்சபட்சமான ஒரு பிறந்தநாளாகவும் பெரும் விழாவாகவும் கொண்டாடுவதற்கு தமிழ்நாடை தாண்டி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்களால் முன்னெடுக்கப்படுகிறது. பிறந்தநாள் அன்னைக்கு என்ன திட்டம் இருக்கிறது? பிறந்த நாள்லேருந்து திமுகவை களத்தில் இறங்கி முடிப்பது தான் அவருடைய பிறந்தநாள் ரெசல்யூஷன். நம்ம எந்த நோக்கத்திற்காக வந்தோமோ
எவ்வளவு பெரிய பணம் சம்பாதிக்கக்கூடிய வேலையை விட்டு எந்த நோக்கத்தை முன்னிலைத்தி முன்ன வச்சு நம்ம வந்தோமோ அந்த விஷயத்தை வந்து ரொம்ப தீர்க்கமாக செய்யணும். ஏன்னா இது நேற்று ஏதோ கனவு கண்டு இன்னைக்கு எலெக்ஷனுக்காக இன்னைக்கு தேர்தலுக்காக வரக்கூடிய வேலையை விஜய் அவர்கள் செய்யவில்லை. கடைசி வரைக்கும் என் மகன் வந்து அரசியலுக்கு வரமாட்டான்னு ஏதோ ஸ்டாலின் உருட்டிட்டு, நான்லாம் அரசியலுக்கு வரமாட்டேன்னு உதயநிதி விட்டுட்டு ஆளை கொண்டு வந்து உள்ளே போட்டுன்னு உள்ளே பூந்துட்டு இப்போ தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்காங்க தெரியுமா, அந்த மாதிரி வரல. விஜய் அவர்கள் 20 வருஷமாக எல்லா காணொலியிலையும் சொல்லியிருக்கிறாரு, காலம் என்னை சரியான நேரத்தில் அரசியல் களத்திற்குள் கொஞ்சம் நிப்பாட்டும், அன்றைக்கு என் மக்களுக்கு எல்லா உதவியும் செய்வேன்றதை வெல் பிளான்டாக நகர்த்தி கொண்டு வந்திருக்கக்கூடிய மனுஷன் தன்னுடைய கெரியரில் உச்சபட்சமாக இருக்கும் பொழுது அந்த வருமானத்தை விட்டுட்டு மக்களுக்காக வர்றாருன்றதை அதைத்தான் மக்கள் நேசிக்கிறான். முதல்ல அதை நேசிக்கும் பொழுது தான் எங்கள் அண்ணன் எங்களுக்காக இவ்வளோ பெரிய ஒரு இக்கட்டான சூழலை வந்து நிற்கிறாருன்னு பொழுது தான் சூஸ் பண்ணுறான். ரெண்டாவது, இந்த 2 கட்சியுடைய மோசமான ஆட்சி முறையும் இவன் நம்மளை நம்ப வச்சுட்டு இருக்கான் தெரியுமா. காலங்காலமாக தவறான விஷயத்தை நமக்குள்ளே புகுத்தி அது சரியான விஷயம், அதை நான் தான் சரியாக செஞ்சுருக்கேன் நம்மளை நம்ப வைக்கிறான். உதாரணம் இந்த தண்ணி கேனே எடுத்துக்கோங்களேன். ஒரு காலத்தில் நம்ம தண்ணி கேன்லாம் வந்து கேனில் வச்சு குடிச்சிக்கிட்டு இருந்தோமா. இன்றைக்கு அரசியல் தலைவர்கள் தானே ஒவ்வொரு விஷயத்துக்கு முன்னோடியாக இருக்கணும். முதலமைச்சர் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சியில் மண்பானையில் தண்ணி வச்சாங்க, மண் செம்பில் வந்து தண்ணி கொடுத்தாங்க. நீங்கள் ஒரு காணொலி பார்த்துருக்கீங்களா? கேன்சர் வரும் தெரிஞ்சும் இன்றைக்கி வந்து ஒரு 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 நபர்கள் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்வில் கோலா, ஏதாவது ஒரு கோலாவுடைய ஒரு பிராண்டு ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் பெட் பாட்டிலில் தண்ணி இருக்கும். அப்படின்னும் பொழுது இவர்கள் காலங்காலமாக இதை சரின்றதும் இது கல்ச்சர்ன்ற மாதிரி, இது அட்வான்ஸ்டு வெர்ஷன்ற மாதிரி, இது வந்து என்ன சொல்கிறது மேன்போக்கு சமூகம்ன்ற மாதிரி நம்ம நம்ப வச்சுட்டு இதை நான் செய்தேன்னு சொல்லி செஞ்சுருக்காங்க. அப்போது இந்த மாதிரி மக்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த அறியாமை, இந்த பிரச்சனையை முதல்ல புரிய வச்சிட்டாலே அவனுக்கு அரசியல் புரிஞ்சிடும். ஏன் நம்மளை காலங்காலமாக அடிமையாக வச்சுருக்கிறான், ஏன் நம்மளை வந்து கோயிலுக்குள்ளே போகணுன்னு சொன்னாக்கா இராணுவம் அங்கே வந்து வெளிநாட்டை சார்ந்த நபர்கள் உள்ளே வராமல் போராடிக்கிட்டு கிடக்கு. ஒரு அரசாங்கம், ஒரு ஆட்சியாளர்கள் கோயிலுக்குள்ளே போகிற பிரச்சனையை நம்மளாம் ஒரே ஊர் தானப்பா, ஒன்றா தானப்பா வளர்ந்துருக்கோம், இந்த கோயிலுக்குள்ளே போதில் என்ன பிரச்சனை, ஒரு முதலமைச்சர் 2 சமூகத்தை கூப்பிட்டு உட்காந்து பேசி வாங்க உங்களுக்கு என்ன தேவை இருக்குது, உங்களுக்கு என்ன தேவை இருக்குது, நான் எல்லாத்தையும் செய்கிறேன், உங்களுக்கு ஏதோ 2 பேருக்குமே முதல் மரியாதை தேவைப்படுகிறதா, பரிவட்ட முறையத்தில் கட்டிட்டோம், நீங்கள் எல்லோரும் போய் நெருக்கமாக போங்கன்னு சொல்லாமல் கோயிலை பூட்டி அவனை பிரித்து வச்சு நீ கலசம், நீ வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா மண்பானை அப்படின்ற மாதிரி ஒரு பிரிவினை ஏற்படுத்துகிறாங்கல்ல. இந்த சாதி அரசியலுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயத்தை தாண்டி சமூகத்துக்குள்ளே நம்மளை எப்படி பிளவுபடுத்தி வச்சுருக்கான்ற விஷயத்தை புரிய வச்சுட்டு தற்சார்பு முறையை நம்ம எப்படி வந்து கண்டுபிடிச்சிட்டாக்கா நம்ம எப்படி மேம்பட்டு வரலான்றதை புரிய வச்சுட்டு, ஒரு கல்வி என்பது மட்டுமே நம் வாழ்வை முடிவு செய்யாது, கல்வியை தாண்டி நமக்குள்ளே 1000 திறமைகள் இருக்கிறது, அதை வைத்து நம்மளுடைய வாழ்வாதாரத்தை, பொருளாதாரத்தை ஏன் உலகளவில் நம்ம போக முடியும். ஒரு செஸ் மூலமாக உலகளவில் நீங்கள் புகழ் பெற முடியும். கரெக்டுங்களா? ஒரு ஃபுட்பாலு, ஒரு கிரிக்கெட்டாக இருக்கட்டும், உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய வரையக்கூடிய ஆர்ட்னு சொல்லுவோம்ல, திறமையாக இருக்கட்டும், எழுதக்கூடிய திறமையாக இருக்கட்டும், இன்றைக்கி வந்து பல திறமைகளை உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கீங்க பொழுது உங்களை நாங்கள் அடையாளப்படுத்துகிறோம்ன்ற விஷயத்தை நம்ம புரிய வைக்கும் பொழுது யதார்த்த வாழ்வியல் முறையை நம்மக்கிட்ட மறைச்சி வச்சுருக்கிறத புரிய வச்சிட்டாலே அரசியல் புரிஞ்சிடும் மக்களுக்கு. அப்போ அதில் விஜய்க்கு இருக்கக்கூடிய ப்ளஸ் என்னன்னாக்கா, இவர்களை போல வந்து காசு கொடுத்தோ, கோட்டை கொடுத்தோ, பஸ்ஸு கொடுத்தோ கூப்பிட்டு வர வேண்டிய அவசியமே இல்லாமல் தன்னிச்சையாக ஒரு தலைவனை நேசித்து மக்கள் வராங்கல்ல, அவர்கள் மத்தியில் யதார்த்த அரசியல் கள நிலவரத்தை புரிய வைக்கும் பொழுது இவர்கள் பசுமையை பற்றி பேசுகிறார்கள். நாங்கள் டெல்டாக்காரன் பேசக்கூடிய நபர்கள் தான் வள்ளுவர் கோட்டத்தை கட்டியிருக்கிறாங்க ஒரு ஏரிக்குள்ளே, இதை யாராவது அறிவுள்ள சமூகம் செய்யுமான்றது பேசணும். தொடர்ச்சியாக விவசாயியை காப்பாற்றணும்னு சொல்லக்கூடிய இந்த திமுக அரசுகள் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இருக்கக்கூடிய சிப்காட்டுக்கெல்லாம் விவசாய நிலத்தை கையகப்படுத்தினாங்க. எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் வந்து 8 வழி சாலையாக இருக்கட்டும், இந்த போல் பல பிரச்சனைகள் சந்தித்து வந்து ஈத்தன் மீத்தன் ஹைட்ரோ கார்பன் கையெழுத்து போட்டது யார்? இன்றைக்கு பரந்தூர் விமான நிலைய பிரச்சனை இருக்கு இல்லையா, எவ்வளோ பெரிய ஒரு மோசமான ஒரு சூழலை ஏற்படுத்தி இருக்கிறது. இதெல்லாம் நம்ம வந்து புரிய வைக்கும் பொழுது மக்களுக்கு யதார்த்தம் முடியும். இப்போது அண்ணன் சீமான் வந்து அவருக்கு சின்னம் கிடச்சிருச்சு. என்ன சின்னம் கிடச்சிருக்கு? ஏற்கலப்பையோட விவசாய சின்னம் கிடச்சிருச்சு. விவசாயின்னு சொல்கிறேன் நீங்கள். அண்ணன் சீமான் வந்து இப்போ பரந்தூரில் போய் உட்காருவீங்களா? அந்த மக்களுக்காக உட்காருங்கன்ற. உங்களுக்கான ஓட் பேங்கிங் வேறு மாதிரி கன்வெர்ட் ஆகும். அந்த மக்களுக்காக நீங்கள் போய் உட்காரும் பொழுது அது வேறு மாதிரி போகும். ஏன்னா விஜய் நிச்சயமாக அந்த இடத்துக்கு நான் மறுபடியும் வருவேன்னு சொல்லியிருக்காரு. நிச்சயமாக வருவார், அதில் எந்த மாற்றமும் இருக்காது. பெரிய ஒரு ரெவல்யூஷன் ஏற்படுத்தும். இப்போ நாம் தமிழருடைய சின்னம் கிடைச்சிருக்குது. ஏற்கனவே தன்னுடைய அரசியல் சூழ்ச்சியால் தான் இந்த சின்னம் பறிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நாம் தமிழ் தரப்பில் சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த சின்னம் திரும்பி கிடைச்சிருக்கிறதுக்கு பின்னாடி ஏதோ அரசியல் காரணங்கள் இருக்குமா? சின்னம் எப்படிலாம் உங்களை பார்க்க மாட்டான். உங்கள் எண்ணம் எப்படி இருக்குது, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க களத்தில், இவ்வளோதான். இந்த சின்னத்தை காலங்காலமாக பார்த்து தூக்கி கொண்டாடியதெல்லாம் அந்த காலம் மலையேறி போயிடுச்சு. இன்றைக்கி வந்து எதற்காக சின்னமே இல்லாமல் வெறும் விஜயை பார்த்து இவ்வளோ பேர் வராங்க. ஸோ உங்களுக்கு சின்னம் கிடச்சிருக்குன்னா நீங்கள் என்ன அதில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறீங்கன்னு பார்ப்பாங்க. அதற்கு முன்பாக விஜய் களத்தில் வந்து சீமான் அவர்கள்
இந்த சின்னம் கிடச்சிருச்சு. டெல்டாக்காரன்னு சொல்லிட்டு வந்து இங்கே நம்மளுடைய நிலவளத்தை அழித்த திமுக அதிமுகவை பார்த்துட்டீங்க. நிலவளத்தை காப்பாற்றணும்னு சொல்லி நீங்கள் அதிகமாக பேசுகிறீங்க. நீங்கள் அடுத்த கட்டமாக என்ன நகர்வை நகர்த்த போகிறீங்க? வெறும் வாயில் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு கம்முன்னு போக போகிறீங்களா? அந்த மக்களுக்கு களத்தில் போய் நிற்க போகிறீங்களான்னு ஒரு இல்லை. இப்போ திடீர்னு எடப்பாடி அவர்களை நோக்கி எடப்பாடி அவர்கள் 4 வருஷம் சிஎம், அதுக்கப்புறம் இப்போ 3 வருஷம் முடிஞ்சு 4வது வருஷம், கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆகி போச்சு. எடப்பாடி அவர்கள் சிஎம் ஆகி வரக்கூடிய பிறந்த நாள்னா எந்த வருஷமும் இல்லாத அளவில் இந்த அளவுக்கு சீமான் அவர்கள் எடப்பாடி அவர்களுக்கு இவ்வளோ புகழ்ந்து ஒரு அறிக்கை வந்திருக்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது? பிஜேபி அதிமுகவுடைய அலையன்ஸு மிக நெருக்கமாக இருக்கிறது. அண்ணாமலையும் சீமானும் நாங்கள் வேறு வேறு இல்லைன்னு சொல்லி அண்ணாமலை சொன்ன விஷயமாக இருக்கட்டும். இதை தாண்டி ஏதோ இப்போ தான் வந்து நீங்கள் அதிமுகவுடைய ஒரு இணக்கமாக இருக்கான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. சசிகலாவுக்கும் எடப்பாடிக்கும் பிரச்சனை வந்தப்போ அன்னைக்கே போய் குத்த வச்சு உட்காந்து 2 பேரும் சேர்த்து வைக்க போகிறேன்னு சொல்லி உட்காந்தால தான் அண்ணன் சீமா. புரிஞ்சுங்களா? அதே தான். ஏங்க அப்படி செஞ்சீங்கன்னா, அது அவ்வளோ பெரிய கட்சி அழிஞ்சிடக்கூடாதுன்னு நினச்சேன். உனக்கு என்ன அக்கறை? யாருக்கும் இல்லாத அக்கறை. கலைஞர் கேட்ட வசதி நம்மளும் கேட்கலாம். புரியுதுங்களா? அப்படி இருக்கும் பொழுது இவர் சீமான் அண்ணன் வந்து இந்த கட்சியை எதிர்க்க வந்திருக்கேன், இந்த கட்சிக்கு மாற்றாக வந்திருக்கேன்னு சொல்கிறது எல்லாமே வந்து அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் அது நம்பகத்தன்மையாக இல்லை. ஒரு புள்ளியில் வந்து அண்ணன் சீமானுக்கு ஒரு வாய்ப்பு, சில விஷயங்களை மறுதளித்து விட்டுட்டு நீங்கள் விஜய் அவர்களோடு சேர்ந்து இந்த எலெக்ஷனை சந்திக்கிறேன், பயணம் பண்ணுவோம், நம்ம இந்த ஆட்சி அதிகாரத்தில் உங்களை தூக்கி எறியணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்தீங்கன்னாக்கா அது உங்களுக்கு ப்ளஸ். கரெக்டுங்களா? ஆனால் விஜய் அவர்கள் நேர்த்தியாக மக்களையும் யங்ஸ்டர்ஸையும் கவர் பண்ணிட்டார். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அண்ணன் சீமான் தான் இதுக்கு மேலே என்ன செய்யணுன்ற ஸ்டெப்பை அவர் தான் முன்னெடுக்கணும். நான் வழக்கம் போல் தனிச்சாவே நின்றுக்குங்க. எங்களுக்கு உங்களை யாரும் வந்து கட்டாயப்படுத்தலை, உங்களுடைய சாய்ஸ் தான் எல்லாமே. பட் எத்தனை ஆண்டு காலத்திற்கு அதிகாரத்தை கைப்பற்றாமல் இப்படியே இருந்து கொண்டே இந்த மக்களுக்காக போராடி கொண்டே நீங்கள் வந்து முயற்சி பயிற்சின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருப்பது எந்த அளவுக்கு வந்து அரசியலுக்கு உதவும்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதை அண்ணன் தான் சிந்திக்கணும். இப்போ 4 ஆண்டுகால திமுக ஆட்சி நிறைவடைஞ்சு 5வது ஆண்டு தொடங்கி இருக்குது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது 2026லையும் இந்த ஆட்சி தொடரும், 2.0 தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நம்பிக்கையோடு தெரிவித்திருக்கிறாரு. 4 ஆண்டு கால ஆட்சி நாசமாக போனதான் சாட்சி. சரிங்களா? எப்படி சொல்றீங்க? எப்படி நீங்கள் சொல்லுங்கள். இந்த 1000 ரூபா பெண்களுக்கு 1000 ரூபா தொகை கொடுத்துருக்குறாங்க. 10,000 ரூபா வரி ஏற்றிட்டாங்க. கரண்ட் பில்லை வந்து 5000 கட்டினது இல்லைலாம் 50,000 மாறிக்கிட்டு வருது. 500 ரூபா கட்டினதெல்லாம் 5000 மாறிடுச்சு. வீட்டு வரி, சொத்து வரி, பால் வரி, மின்சார கட்டணம், பேருந்து கட்டணம் எல்லாமே உயர்த்தியாச்சு. பொருளாதார ரீதியாக எல்லாமே மேம்பட்டு போச்சு. நம்ம பொருளாதாரத்தில் இந்திய அரசாங்கமே வெளியிடக்கூடிய புள்ளிவரங்களில் ஜிடிபியில் 8.9% அளவில் இந்தியாவிலேயே அதிகமான பொருளாதார வளர்ச்சி கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே இதில் இன்னொன்று சொல்லியிருக்காங்க, அதிகமாக கடன் வாங்கின மாநிலம் யார்? தமிழ்நாடு. புரிஞ்சா? நீ உன்னுடைய திறனை வளர்த்து கொண்டு இங்கே இருக்கக்கூடிய தமிழகம் போல, தமிழ்நாடு போல மண் வளம், இயற்கை வளம், இதை தாண்டி மேன் பவர்னு சொல்லுவோம் இல்லையா? உழைப்பு கேட்ட இங்கே மேன் பவர் இருக்குல்ல, மேன் பவர் இருக்குது, ரிசோர்ஸ் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய எல்லா வளத்தையும் வைத்து கொண்டு எந்த மேம்பாடும் பெறாமல் இங்கே இருக்க வளங்களை வைத்து லாபத்தை ஈட்டி அதன் மூலமாக மக்களுக்கு நீ காசு கொடுக்காம கடனை வாங்கி காசை கொடுத்து என் மக்கள் மீது வரிச்சுமையை கூட்டிருக்கியா குறைச்சிருக்கியா? இது முட்டாள்தனமா கையாளாகாதனமா? ரெண்டும் தான். இங்கே இருக்கக்கூடிய மண் வளத்தையும் மேன் பவரையும் யூட்டிலைஸ் பண்ண தெரியாத முட்டாள்தனமாக ஆட்சி செய்யக்கூடிய நீங்கள் மேலும் கடனை வாங்கி உங்களுக்கான சொத்து கூடுதே தவிர ஒவ்வொரு பட்ஜெட்டாக ஒதுக்குறீங்க, அதில் நீங்கள் கொஞ்சம் ஒதுக்குறீங்க, உங்களுக்கான சொஃபஸ்டிகேட் லைஃப் போகுது. ஆனால் எங்கள் மீது வரிச்சுமை கூடிக்கொண்டு போகும் பொழுது நல்ல ஆட்சி, அது மானங்கட்சி ஆட்சிங்க சார். உங்களுக்கு ஆட்சி செய்ய துப்பு தெரியாது, அதிகாரம் செய்வதற்கு உங்களுக்கு வந்து என்னன்னு தெரியாது. கடைசி வரைக்கும் வெத்து பெருமை பேசிட்டு 200 தாண்டுவோம், எழுதி வச்சு தாண்டிக்க, அதான் செய்ய போகிற. நீ இந்த 2026 எலெக்ஷனில் 200 எழுதி வச்சு திமுககாரன் கிட்ட தாண்டி விளையாட போகிற. ஏன்னா உனக்கு எல்லாமே 200 தான். இல்லை, என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் நினைக்கிற அளவுக்குலாம் திமுக மேலே வெறுப்புகள்லாம் இல்லை சமூகத்தில். ராவுத்தருக்கோ அல்லது இங்கே திமுக எதிர்ப்பு பேசக்கூடியவங்களுக்கோ அவங்களுக்கு திமுக பிடிக்காது அப்படிங்கிற இடத்துலேருந்து அப்படி பார்க்குறாங்க. சமூகத்தை அப்படி ஒரு பெரிய கோவலாம் திமுக மேலே இல்லைன்னு சொல்கிறாங்களே. யாருக்கு இல்லையா? பொதுவாக அவங்க ஒரு ஒப்பீனியன் சொல்கிறாங்க. இறந்த பிணத்திற்கும் பிறக்காத குழந்தைகளுக்கு மட்டும்தான் திமுக மீது வெறுப்பு இல்லை. திரும்பவும் சொல்கிறேன், இறந்த பிணத்திற்கும் பிறக்காத குழந்தைகளுக்கு மட்டும்தான் திமுகவின் மீது வெறுப்புகள் கிடையாது. இந்த ஆட்சியின் கீழ் இங்கே இருக்கக்கூடிய ஒரு சாமானிய குழந்தைக்கு தன் தந்தை வருமானம் இன்றி கஷ்டப்படுறான், தன் தந்தை குடிகாரனாக மாறி கிடக்கிறான், தன் தாய் வந்து வருமானம் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாள், தன்னுடைய குடும்பம் மேம்பட்டு வராமல் இருக்கிறது. என் கண்ணுக்கு தெரிஞ்சு மஞ்சப்பையில் ஆரம்பித்த ஒரு குடும்பம் இன்றைக்கு ஆசியாவில் மிகப்பெரிய குடும்பமாக வளர்ந்திருக்கிறது. அதே நேரத்தில் என் குடும்பமும் சேர்ந்தெல்லாம் வளர்ந்துருக்கணும். நான் கொடுக்குற வரி பணத்தில் சம்பளம் வாங்குற நீ வளர்ந்துருக்கிறேன்னா வரி கொடுத்த நானும் வளர்ந்துருக்கணும், வளர்ந்துருக்கக்கூடாதா?
நீ மட்டும் வளர்ந்துக்கிட்டே போகிற, நான் வளர்ந்துக்காமல் போயிட்டு இன்றைக்கி வந்து உங்ககிட்ட 1000 ரூபாய்க்கு பிச்சருக்கு நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்க. இங்கே சாதிய பாகுபாடு, சாராய பாகுபாடு, கோயிலுக்குள்ளே போக முடியாது, மண்வள இயற்கை வளங்கள் களவு போகுதுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்து எங்களவே வெட்டுறீங்க. ஐஏஎஸ் அதிகாரி என் உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு இப்போ வெளிப்படையாக சொல்கிறாரு. ஏற்கனவே உயர் காவல் பெண் அதிகாரி வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து என்னை கொண்டிருப்பாங்க, அதுக்கான பிளான் நடந்துச்சுன்னு சொன்னாங்களா? இந்த ஆட்சி வந்து என்ன மாதிரியான ஒரு ஆட்சியாக இருக்கணும் பொழுது எப்படி சார் வெறுப்புலன்னு சொல்ல முடியும்? யாருக்குமே வெளிப்படையாக அதை திரும்பி பேசி, ஏன்னா அவங்களுக்கு துப்பி எச்சு காலியாக இருக்கும், அதனால் சொல்லாமல் இருப்பாங்க. ஓட்டு போடும்போது கண்டிப்பாக செய்வாங்க, நீங்கள் பாருங்கள். இப்போது இன்னொரு பக்கம் தினமலர் ஒரு பத்திரிகையில் ஒரு சர்வே வெளியிடுறாங்க. மும்பையிலே வெளியிடுற சர்வே வந்து தமிழ்நாட்டில் அதிகமான செல்வாக்கு விஜய்க்கு தான் இருக்குது, திமுகவை தாண்டி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கல்ல. உண்மை களத்தில் அப்படி இருக்குதா? திமுகவை தாண்டி நிலையில் விஜய் இருக்கிறாரா? சரி, நான் இன்னொன்று கேட்குறேன் உங்களுக்கு. இன்றைக்கு இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் மக்கள்கிட்ட போய் கேள்வி கேட்குறாங்கல்ல, இந்த முறை உங்கள் ஓட்டு திமுகவிற்கா அதிமுகவிற்கா விஜய்க்கா, இப்படி தான் கேட்குறாங்க. கரெக்டுங்களா? திமுக அதிமுக விஜய்க்கா யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க அப்படின்ட்டு. இத்தனை ஆண்டு காலமாக இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய இவ்வளோ கட்சிகள் நீர்த்து போயிடுச்சா? ஒரே வருஷத்துக்குள்ளே 70 ஆண்டு 50 ஆண்டு கட்சிக்கு நிகராக வந்துருச்சு அந்த கட்சி. எவ்வளோ பெரிய மாறுதல் ஏற்படுத்திருக்கு உங்களுக்கு தெரியுதா? அதில் எத்தனை பேர் விஜயை சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இதுவே பெரிய உங்களுக்கு மாறுதல், கண்ணுக்கு பண்ணி இருக்கக்கூடிய ரிசல்ட்டு. இத்தனை ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நடிகன் பின்னாடி போகாதான்னு ஒரு ஆள் அங்கே மீட்டிங் போட்டு பேசிக்கிட்டு இருக்காரு, அன்புமணி. கரெக்டுங்களா? அதே நடிகனை தேடி உன் பொண்ணு ஏன் போச்சுன்னு கேட்டால் பதில் சொல்ல முடியுமா? இல்லை, நீங்கள் அதையும் பார்த்தீங்கன்னா அந்த மாநாட்டு பேச்சிலேயே அன்புமணி அவர்கள் சத்திரியர்கள் நாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. ஏன்னா நீயா நானால ஒரு சின்ன பையன் நான் ஆண்ட பெருமான்னு பேசினவர் மனமாற்றத்தோட இருக்கிறாரு. ஒரு அரசியல் தெரியாத சத்திரியா நாங்கள் நெருப்புலேயே வந்தவன்னு பேசிட்டு இருக்கிறாரு. புரிஞ்சா உங்களுக்கு? இவங்களை நம்பி நம்ம போகணுமா, இவங்க நம்மளை படிக்க வச்சிருவாங்களா, நம்புங்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போது யதார்த்தம் விஜய் அவர்கள் இது போல் வந்து பிளவுவாத அரசியல் பேசலை. இன்னும் சொல்ல போனால் பிஜேபியோடைய மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் ஆண்டாள் கொடுத்து பேசுகிற வைரமுத்தலையை வெட்டி எடுப்போமா எடுக்கக்கூடாதா சொல்லுங்கள், வெட்டி எடுக்கணும்னு பேசுகிறார். ஒரு அரசியல் கட்சி தலைவன் பேசுகிற பேச்சாது நல்லா வச்சு பாருங்கள். இவங்க சொல்லாமல் கொள்கிறாங்க திமுக, இவர் சொல்லிட்டு கொள்ளணுங்கிறாரு. இந்த போராட்டத்துக்கு மத்தியில் எனக்கு வர வேண்டிய வருமானத்தை விட்டு என் மக்களுக்காக இத்தனை கட்சிகளோடு சண்டை போட்டு உங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும், பொருளாதாரத்தை மேம்படுத்தவும், மாணவ பிள்ளைகளை அரசியல் புகுத்தவும், இங்கே இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு ஏற்படுத்தவும், வேலைவாய்ப்பை ஏற்படுத்தவும், இயற்கை வளங்களை காப்பாற்றுவதற்காகவும் மறைந்த அரசியல் தலைவர்களை பற்றி நினைவூட்டி நம்மளுடைய வரலாறு என்பதை சொல்லி புரிய வைத்து நம்மளுடைய மரபு என்ன என்பதை அந்த மக்களுக்கு புரிய வைப்பதற்காக நான் வந்திருக்கேன்னு சொல்லும்போது யார் சார் சூஸ் பண்ணுவான்? ஆப்வியஸ்லி இதுதான் கிராஜுவலாக நீங்கள் வந்துக்கிட்டு இருக்க விஷயம். நீங்கள் இப்போ பார்க்குறதுக்கும் இன்னும் 3 மாதம் அடுத்து வரக்கூடிய 3 மாதத்தில் எவ்வளோ சைமல்டேனியஸாக இந்த கிராஃப் வந்து கூடிக்கிட்டே போகுதுன்னு பாருங்கள். அன்றைக்கு பல கட்சிகளுக்கு உள்ளபடி வந்து உளவுத்துறையெல்லாம் ரிப்போர்ட் எடுத்து கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு ஒரு நறுக்கம் ஏற்படும். நம்ம என்ன செய்ய போகிறோம், விஜய் அவர்கள் பக்கம் இவ்வளோ பேர் போகிறாங்கன்ற பொழுது கிறுக்குத்தனமாக ஏதாவது ஒரு வேலை செய்யறதுக்கான ஒரு வேலையை செஞ்சுட்டு பழையபடி செருப்படி வாங்குவாங்க. நீங்கள் பாருங்களேன். சரிங்கண்ணா, நிகழ்ச்சியில் பங்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து மிக்க நன்றி. நன்றி ராசா. Taste the Daily.